அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காயின். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம். ஒரு ஹைதராபாத் மின்ட்டு. இதனுடைய ஒர்த்து 400 ரூபா. ஒரு மும்பை மின்ட்டு. இதனுடைய ஒர்த்து 150 ரூபா. ஒரு கொல்கட்டா மின்ட்டு. இதனுடைய ஒர்த்து 200 ரூபா. ஒரு நொய்டா மின்ட்டு. இதனுடைய ஒர்த்து 300 ரூபா. மொத்தம் இதனுடைய ரேட்டு 1050 ரூபா. இந்த 4 காயினும் சேர்ந்து அப்படின்னு வலைத்தளத்தில் போட்டிருக்கு. 4 காயினும் சேர்ந்து 1050 ரூபா. இது ஒரு செட்டு. இது நொய்டா, கொல்கட்டா, ஹைதராபாத்து, மும்பை மின்ட்டு ஒரு செட்டு. இதுலேயே 1996 இருந்தால் ஒரு நாணயத்தை குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிடுவேன். இருந்தால் என்கிட்ட கொடுங்க. நீங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜின்னு ஒரு பட்டம் இருக்குது. நேதாஜி என்றால் தலைவர் அப்படின்னு பேர். சுதந்திர இந்தியாவின் வீரமகன். அப்துல் கலாம் அடிக்கடி சொல்வார், மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். எல்லா மேடைகளிலும் சொல்லுவார். அதை உண்மையாக ப்ரூஃப் பண்ணி காட்டியவர், நிரூபித்து காட்டியவர் இந்த நேதாஜி தான். இவருடைய இறப்பு ஒரு சரித்திரம்தான். இவருடைய பிறப்பு ஒரு சம்பவம், இவருடைய இறப்பு ஒரு சரித்திரம். ஒரு புரட்சிகரமான ஒரு இந்திய வீரர். சொல்லப்போனால் இவருக்கு பயந்து தான் பிரிட்டிஷ்காரன் சுதந்திரமே கொடுத்ததாக சொல்லுவாங்க. தமிழகத்தில் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவரனுடைய மாபெரும் தலைவர் இவர் தான் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார் இந்தியா லெவலில். இவருடைய படைகளில் நம்ம இந்தியர்கள் இல்லை, தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் லட்சுமி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, லக்குமி அப்படின்னு. அவங்க ஒரு தடவை ஜனாதிபதி தேர்தலுக்கெல்லாம் போட்டிக்கிட்டாங்க. ஒரிஷாவில் கட்டாக்கில் பிறந்தார். ஆனால் கல்கத்தாவின் மேயராக இருந்தார். பிறப்பு இதே மாதம்தான் பிறந்தது. 23/1/1897 விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த வருஷம். இறப்பு இந்த மாதம் 18/8/1945 அப்படின்னு ஒரு உத்தேசம்தான். அவருடைய இறப்பு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. தைபே அப்படிங்கிற ஒரு நாட்டில், தைவான் நாட்டில் உள்ள தலைநகரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில், ஜப்பான் மருத்துவமனையில் ஜப்பானுக்கு பாத்தியப்பட்ட ஒரு மருத்துவமனையில் அவர் ஒரு விமான விபத்தில் காயப்பட்டு இறந்து விட்டதாக தகவல். அவருடைய மகள் நேதாஜியினுடைய அஸ்தியை இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி தமிழகத்தில் ஒரு மாவீரன் பூலித்தேவனுடைய மரணம் அதுக்கு பேர் என்ன ஒரு தமிழில் ஒரு மர்மமான முறையில் இருக்கின்றதோ, அது மாதிரி நேதாஜியின் மரணமும் இந்தியா லெவலில் ஒரு மர்மமாக இருக்கின்றது. இவருடைய மெடல் நான் நிறைய வச்சுருக்கேன். ஒரு 4-5 மெடல் வச்சுருக்கேன். சலோ டெல்லி அப்படின்னு எழுதியிருக்கும், ஜெய்ஹிந்த் அப்படின்னு எழுதியிருக்கும். அப்புறம் இவருடைய கரன்சி ரொம்ப ரேரு. ஒரு கரன்சி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கும். 100 ரூபா தாள், 10 ரூபா தாள், 50 ரூபா தாள்லாம் நேதாஜி படம் போட்டது, ஜெய்ஹிந்த் அப்படின்னு. அது ரொம்ப வேல்யூபிளான கரன்சி. நான் பார்த்துருக்கேன், ஆனால் வாங்கலைன்னு. கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி காலேஜில் படித்து, அப்புறம் இப்போ உள்ள ஐஏஎஸ், அந்த காலத்தில் ஐசிஎஸ், இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு, அந்த காலத்துலேருந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற படிப்பு படித்தார். கல்கத்தாவின் மேயராக இருந்தார், பெரிய புரட்சியாளர். மலேசியா, ஜப்பானு, சிங்கப்பூர், அப்போ மலையா, இந்த நாடுகளுக்கும் நம்ம தொடர்புள்ளவர். ஹிட்லரின் ரொம்ப நெருங்கிய நண்பர். அது ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. உலகத்தில் பல நாடுகளுக்கு இவர் போயிட்டு வந்தாலும், ஒரு மாவீரனாக இவர் விளங்கினாலும்,
ஜெர்மனில் ஹிட்லரை பார்க்க போன சமயத்தில் வந்து ஹிட்லருக்கான இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹிட்லர் மாதிரியே உருவங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்குது. அப்போ இவர் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரும் ஹிட்லர் மாதிரி இருக்காங்க. என்னடா எதில் யார் ஹிட்லர், எல்லாமே வரம்புற ஹிட்லர் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டில் உட்காந்துட்டே இருக்கார். ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து முதுகில் கை வச்சு என்ன பாஸ் அப்படிங்கிறாரு, என்ன சுபாஷ் அப்படிங்கிறாரு. இவர் உடனே வணக்கம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாரு ஹிட்லருக்கு. என்ன போலவே எனக்கு முந்தி ஒரு 5-6 பேரை நான் அனுப்பிச்சி விட்டேன்னா அவங்களுக்கெல்லாம் நீ எப்படி மரியாதை கொடுக்கல, எனக்கு மட்டும் எப்படி மரியாதை கொடுக்க, என்னை தான் உண்மையான ஹிட்லர்னு நீ எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லர் கேட்குறாரு. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மன் நாட்டினுடைய பெரிய புரட்சிகரவாதி. அவருடைய மரணமும் ஒரு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய மரணம் இருந்துச்சு. அப்போ நேதாஜி சொன்னார், இந்த நேதாஜியின் தோளில் கைகளை வைத்து பேசக்கூடிய ஆற்றல் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அது என்னை தொட்டு பேசினார்னா அது வந்து ஹிட்லராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் உங்களை ஹிட்லர்னு சொன்னேன் அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஒரு மன உறுதி படைத்த ஒரு மனிதர். இவரை பற்றி பேசிக்கிட்டு போனால் வலைத்தளங்கள்லாம் பத்தாது. இவர் பேர்லேயே ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார். அவர் பேரும் சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார், சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி. நான் ராமேஸ்வரத்தில் வச்சு அந்த மேடையில் அவர் விற்பனை செய்த அந்த புத்தகத்தை 100 ரூபா நான் வாங்கி அந்த பட்டிமன்ற பேச்சாளரிடமும் கையொப்பம் பெற்று அந்த புத்தகத்தை நான் ஒரு நினைவாக வச்சுருக்கேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லி ஒரு தமிழ் ஆக்கம். அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். நான் அடிக்கடி அவர் நேர்லையும் சந்திச்சிருக்கேன். இப்போ அவர் வயது முதிர்ந்திருக்கும், எப்படியும் ஒரு 75 வயசு இருக்கும் இப்போ வந்து. அந்த புத்தகத்தையும் வச்சுருக்கேன். இவர் உருவம் பொறிக்கப்பட்ட 2 மெடலும் வச்சுருக்கிறேன். அது எங்கேன்னு திடீர்னு தேடி கண்டுபிடிக்க இயலவில்லை. இருந்த மெடல்களை எல்லாம் தேடி எடுத்து அதில் அந்த மெடல் இல்லை. இது மெடல் கோர்க்கின்ற கொக்கி. இது ஒரு மெடலு. சிங்கம் மேலே ஏறி நிற்குதா, இல்லை ஈயர் போட்டிருக்கு. இது வந்து 2ஆம் உலகப்போர் மெடலு. இந்த காலத்தில் தான் 2ஆம் உலகப்போர் நடந்தது, 1939 to 1945. இதில் தான் இதை கொறுக்கணும். இந்த இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல இது உள்ள வெல்டு வச்சு கொறுக்கணும். இதை கீழே வந்து ஒரு சிங்கம் இல்லை, அது வந்து ஒரு பறவை, ராட்சத பறவை. அதை கொன்று சிங்கம் மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஒரு படம். இது வந்து 6ஆம் ஜார்ஜ் மன்னர் அந்த பீரியடில் தான் அந்த போர் நடந்தது, 2ஆம் உலகப்போர். அதோட நினைவாக வெளியிடப்பட்ட ஒரு மெடல் இது. இதுவும் அதே மெடல் தான், 1939 to 1945. இதுவும் அதே மெடல் தான், 1939 to 1945. ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த மெடலை நான் பார்த்து இந்த வருஷத்தை உங்கள்கிட்ட வாசிச்சிட்டோம்னா அடுத்து 2ஆம் உலகப்போர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் 1939 to 1945. அந்த இயர் எனக்கு மனசில் வந்துடும். 37, 36, 47, 46ன்னு வந்தால் அது போர் நடக்காத காலங்கள். இதுக்கு முன்பு வந்து முதலாம் உலகப்போர் நடந்துச்சு, முதல் உலகப்போர் 1939 to 1945. இந்த காலத்தில் 2ஆம் உலகப்போர் நடந்துச்சு. அதோட நினைவாக உள்ள மெடல்ஸ், நிறைய மெடல்ஸ் வச்சுருந்தேன், எங்கே போட்டோம்னே தெரியல எனக்கு. 39 to 1945, 6ஆம் ஜார்ஜ் மன்னர். வெயிட்டாக நம்ம ஒரு 25 கிராம் 35 கிராம் இருக்கும். இது அதோட சேர்ந்தது தான். (1935 to 1945). இந்த போரில் கலந்து கொண்டது நினைவாக ஒரு முக்கியமான ஒரு மெடல் வச்சுருக்கேன். அதை நான் ஒரு நாள் காட்டுறேன் உங்கள்கிட்ட. எனக்கு வேலை இந்த பழங்காலத்து பொருள்கள் அப்புறம் சேகரிக்கிறது. 1939 to 1945 இந்தியாவின் மேப்பு. இது வந்து 2ஆம் உலகப்போர் காலகட்டம் தான். மெடலில் வேறு மெடல் இது. அதில் படம் போட்டிருக்கும், இது இந்தியாவின் மேப் போட்டிருக்கும். இந்தியா வெற்றி பெற்று விட்டது இல்லையா, அதனால் இந்தியா அப்படின்னு. இது என்ன மெடல்னு பார்ப்போம்.
டெல்லி செங்கோட்டை. கடைசியில் மெடல்னு எழுதியிருக்கு, இடையில சேவான்னு எழுதியிருக்கு. சேவானா சேவை செய்யக்கூடிய சர்வீஸ் மெடல். இது வந்து இடையில இது என்ன எழுதிருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சைன், முதல் எழுத்து சைன், அதுக்கடுத்து இன்னு, அதுக்கடுத்து யாவா என்னன்னு தெரியல. சைனியே, சைனிய அப்படின்னா போர் தான். சைனியம், போரில் சேவை செய்யக்கூடிய ஒரு மெடல். இது சைனிய. சைனியன்னா ஒரு போர். சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சைனியன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஹிந்தியில். இந்த பக்கம் அந்த கார்கில் போகிற மாதிரி அந்த ஏரியா இது, மலை குன்று. இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பூரா எடுத்து தரேன். இது 39/45. இது அதே தான். அப்போ காமிச்சோம்ல. இது ஒரு மெடலு. இருபது வருஷம் நல்ல லாங் சர்வீஸ் பண்ணதுக்காண்டி இந்திய அளவில் கொடுக்கப்பட்ட ஒரு மெடல். மெடல் கலெக்ஷன் பண்ணுறவங்க இருந்தால் சொல்லுங்கள், நான் இது ஏற்பாடு முடியுது. இது ஹெலிகாப்டர் மேலே பறக்கு போர் வீரர்கள் நிற்கிற இமயமலையினுடைய சியாச்சின் மலைத்தொடர் மாதிரி தெரியுது. கரெக்டு, சியாச்சின் கிளேசியர் மெடல். அங்கே போர் புரிந்த காலகட்டத்தில் உள்ள மெடல். இது ஒரு முக்கியமான மெடல் தான். இது என்னென்னு பார்ப்போம். இது அப்போல்லாம் பார்த்தோமே, லாங் சர்வீஸ் மெடல். இது 9 இயர்ஸ், அது 20 இயர்ஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது ஒரு மெடலு, ஸ்பெஷல் சர்வீஸ் மெடல். சிறப்பு சேவைக்காக வேண்டி கொடுத்த மெடல். சுதந்திரமாக பறவைகள்லாம் பறக்குது. சைடில் ஃபுல்லாக எலி இருக்குது ஒன்று ஒன்றா. ஒவ்வொரு மெடலுமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. அடுத்த மெடல் என்னென்னு பார்ப்போம். சங்கராம் மெடல். சங்கராம் மெடல் இதுக்கு பேர். இது என்னென்னு பார்ப்போம். 47 to 97. இது வந்து பொன் விழா மெடல், 50வது பொன் விழா மெடல். இந்த போட்டுக்கலாம் 15th anniversary ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், 50வது பொன் விழா மெடல். இது வந்து பராமரிப்பு இல்லாமல் ஏன்ட்ட அப்படியே கிடக்கு குப்பை மாதிரி. இது சியாச்சின் அந்த மலைத்தொடர். இது டெல்லி செங்கோட்டா. இது சைனிய சேவா மெடல்னு போட்டிருக்கலாம். அது இது ஒரு மெடல். என்ன மெடல் பார்ப்போம். ஜெய் ஸ்டாம்ப். இது குதிப்பினார் நடுவில் இருக்கிறது. மேலேயும் அதே தான் எழுதியிருக்கு. ஜெய சத்மப் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸ்டாம்ப், ஜெய் ஸ்டாம்ப். ஆப்ரேஷன் விஜய். ஆப்ரேஷன் விஜயில் உள்ள முக்கியமான ஒரு மெடல். ஆப்ரேஷன் விஜய் என்ன தெரியுமா, அது சம்மந்தமாக தனியாக ஒரு ஆர்டிக்கிள் தயாரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஆப்ரேஷன் புளு ஸ்டார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரேஷன் புளு ஸ்டாருக்கும் ஆப்ரேஷன் விஜய்க்கும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து பொற்கோயிலுக்குள்ள ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பேர் ஆப்ரேஷன் விஜயா அல்லது ஆப்ரேஷன் புளு ஸ்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. நான் இது சம்மந்தமாக இப்போ நான் எடுத்து படிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த பதிலோட போடுறேன். ஆப்ரேஷன் விஜய் இடையில வந்து இந்த
நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு விஜயகுமார் அப்படின்னு ஒரு டிஜிபி சார் வந்து வடக்க போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் விஜயா அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு சந்தேகம் இருக்குது, பார்த்து சொல்கிறேன். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் விஜய் எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் அதை தெளிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். போலீஸ் என்னது 26th January 1950 இண்டிபெண்டன்ஸ் மெடல், January 26. 1950 தான் குடியரசு ஆச்சு. இன்னொன்று ரிப்பப்ளிக் டே, அது வேறு. இது ஒரு முக்கியமான மெடலு. எல்லாருக்கும் நம்ம எதுவும் பொறுமையாக தான் சொல்லிட்டு வரேன். இது ஒரு விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமாக ஒரு மெடல். இது 3945 செகண்ட் வேர்ல்டு வார் மெடலு. இது ஒரு அற்புதமான மெடல். இது என்ன தெரியுமா? மெட்ராஸ் 2nd to 5th February மாதம், இயர் 1994. எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முந்தி 33வது ஓப்பன் நேஷனல் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் அந்த போட்டி நடந்துச்சு. எங்கே? சென்னையில். இன்டர்நேஷ்னல் இன்விடேஷன் அத்லெட்டிக்ஸ் மெடல், அத்லெட்டிக்ஸ் மீட். இதுக்கு அந்த பக்கம் யார் தெரியுமா? தங்கத்தாரகை, தமிழகத்தின் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபெண்ட், நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றின்னு சொல்லி அந்த அம்மாவின் கையெழுத்தை போட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கீழே எழுதி ஆங்கிலத்திலையும் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மெடலை வாங்கிய நபர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் சொல்கிறேன், அல்லது ஃபோனில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த மெடலை யார் வாங்கினாங்க, அந்த அம்மாவின் திருக்கரங்களிலால் யார் வாங்கினாங்க. இதில் பெரிய டேப்பு தொங்கும். இது வந்து பியூர் வெள்ளி மெடல் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வாங்கையில், இது வாங்கையில் பியூர் வெள்ளி மெடல் மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. ஒரு 1/4 கிலோ இருக்கும் வெள்ளி, அப்படி இருந்துச்சு. அப்புறம் இருக்கட்டும்னு வச்சு பார்த்தா கடைசியில் இந்த நிறத்தில் வந்துருச்சு. காப்பர் நிக்கல் மாதிரி அந்த நிறத்தில் வந்துருச்சு. அந்த அம்மாவின் உருவப்படத்தையே பொறிச்சு வெளியிட்டாங்க. மெடல் கொடுக்குற சமயம் தீயாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த அம்மாவின் திருக்கரங்களினால் வாங்கிய ஒரு மெடல், நினைவு மெடல். 2 வாங்கப்பட்டது. 1 பொக்கிஷமாக இருக்குது, இது இன்னொன்று. இது வந்து உங்களோட பார்வைக்கு தான், விலைக்கு கிடையாது. இது இந்த மெடலை வாங்கிய நபரை பற்றி உங்கள்கிட்ட ஒரு நாள் சொல்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரேட்டு சொல்லிட்டேன்னா 4 சேர்ந்து 1050 ரூபா. நான் கொடுக்குறது 4 சேர்ந்து 450 ரூபா. சிப்பிங் 50 ரூபா போட்டு ஒரு 500 அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த 4லுமே இதே காயின் தான், வேறு காயின்லாம் கிடையாது. வேறு காயின் இருக்குது, இந்தளவு கண்டிஷன்லாம் இல்லை. மற்றபடி இன்னொன்று என்ன சொல்ல முடியுது, நொய்டா கிடைக்க மாட்டுக்கு, கொல்கட்டா கிடைக்க மாட்டுக்கு. கொல்கட்டா ரேராக இருக்குது, ஹைதராபாத் ரேராக இருக்குது. இது 4 காயினுமே ரேராக இருக்குது. சும்மா நார்மலாக இது கிடைக்கிறதா சும்மா 10 ரூபா 20 ரூபாய்க்குலாம் நானே உங்களுக்கு ஒரு 100 காயின் தருவேன். இந்த மேலே ஒரு டப்பாவில் இருக்குது பாருங்க, நேதாஜின்னு தனியாக போட்டு ஒரு டப்பா வச்சுருக்கேன் பாருங்கள். முகர்ஜி, சர்தார் அதுக்கு மேலே போட்டிருக்கேன்னா 2 ரூபாய். நேதாஜி காப்பர் நிக்கல் போட்டிருக்கேன்னா அது உள்ள ஒரு 100 காயின் இருக்குது. என்ன, இது வந்து செலக்டட் காயின். 500 பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் ஒரு அற்புதமான மனிதர், இந்தியாவின் ஒரு வீரமகன். அவருடைய நினைவாக 4 மினிட்டுமே ஒவ்வொரு காயின் சேர்ந்து மொத்தம் ஒரு செட்டு இங்கே வாங்கி வைக்கிறது சாலச் சிறந்தது, மிகச்சிறந்தது, ஆகச்சிறந்தது. வாழ்த்துக்கள்.